அதாவது மாரிதாஸ் எந்த அடிப்படையில் யார் சொன்னாங்கிறது அடிப்படையில் அவர் பேசியிருக்காருங்கிறது தெரியல. இந்த சொத்து பிரச்சனைங்கிறது இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. 15 வருஷமா இந்த சொத்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாரிதாஸ் நீங்கள் சொல்கிறவர் வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்தவொடனே எங்களுக்கு ரொம்ப ஷாக். அவர் யாரோ தகவல் கொடுத்து போகிறாரு, அதை எங்கள் நிர்வாகத்தில் வந்து கலந்துருக்கலாம். கோயில் நிர்வாகத்துக்கு கேட்டோம்னா உண்மையை தெரிஞ்சு நடந்தது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் யார் மேலே வேணாலும் குற்றம் இருந்தால் குற்றம் சொல்லிட்டு போட்டோம். கோயில் விஷயத்தில் அரசியல் பண்ணுறது இது அழகாகவும் இல்லை. அரசியல் பண்ண 1000 விஷயம் இருக்குது. வாகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து இலுப்பக்குடி தேவஸ்தான நிர்வாகிகளை சந்திக்க வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் அமைச்சர் பிரபுவோட மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்குது. அது கோவிலுக்கு சொந்தமான இடம். ஆனால் அதை ஒரு தனிநபர் பட்டா போட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதை யூடியூபர் மாரிதாஸ் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அமைச்சரோட தூண்டுதலின் பேரில் தனிநபர் வந்து பட்டா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதோட உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத பற்றி தான் அந்த கோவில் நிர்வாகிகள்கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். அண்ணே வணக்கம். வணக்கம். இங்கே வந்து இலுப்பக்குடி தேவஸ்தான நிர்வாகிகள். ஆமாம், உண்மையிலே என்னென்ன நடந்துச்சு? வணக்கம். என் பேர் முத்து வீரப்பன். நான் இலுப்பக்குடி கோயில் சுயம்பராச கோயிலுடைய பரம்பரை ட்ரஸ்டி குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த கோயிலுடைய சொத்து வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு எய்த்தாப்பில் இருக்குது. 2 ஏக்கர் 27 சென்ட்டு. இந்த நிலம் ரொம்ப வருஷமாக 2011 எஸ்பிடி கருப்பையாங்கிறவரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு போலி பத்திரங்கள் உருவாக்கப்பட்டு பலதரக்க பட்டா மாறுதல் செய்வதற்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. அது காரைக்குடி நகராட்சி நிர்வாகத்திலையும் சரி, காரைக்குடி தாசில்தாரும் சரி, எல்லாமே அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நாளாக அவர் வந்து எங்கள் தேவஸ்தானத்தை ட்ரஸ்டிகளை சேர்க்காம கேஸ் போட்டு ஒருதலைபட்சமாக அவர் வந்து தீர்ப்பு வாங்கி அதன் அடிப்படையில் இப்போ இந்து அறநிலையத்துறையில் தனி தாசில்தாராக இருக்கிற மகாதேவன் அவருடைய டேபிளுக்கு அனுப்பிச்சு அவர்கிட்ட வந்து தப்பான முறையில் இது பண்ணி அவர்கள் பட்டா மாறுதல் பண்ணுறதுக்கு என்ஓசி வாங்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் எஸ்பிடி கருப்பையா இந்த சொத்தை அவர் மனைவிக்கு இது இனாம் செட்டில்மெண்ட்டும் பண்ணுறாரு. அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து டிஆர்ஓட்ட கொடுத்து பட்டா மாறுதல் செய்கிறாங்க. டிஆர்ஓவும் இந்த தேவஸ்தானத்தை கலந்துக்காமல் ட்ரஸ்டிகளையும் கலந்துக்காமல் தன்னிச்சையாக செயல்பட்டு பட்டாவை மாற்றி கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக நாங்கள் இலுப்பக்குடி கிராமத்தார்களோடு சேர்ந்து அவங்க சுத்தம் பண்ணும்போது அடியாட்களை வச்சு சுத்தம் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி தாசில்தார் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்து இலுப்பக்குடி கிராமத்தார்கள் நாங்கள் நகரத்தார் எல்லாருமே போய் அதை தடுத்து நிறுத்தினதுக்கப்புறம் நம்ம காரைக்குடி மந்திரி அவங்க கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு அண்ணனை கூப்பிட்டு அவங்கள்ட்ட முறையிட்டோம். அவங்க உடனே சிவகங்கை மாவட்ட கலெக்டரையும் டிஆர்ஓவையும் கூப்பிட்டு சொன்னாங்க. கூட்டிக்கிட்டே போனாங்க. எங்களை கூட்டி போய் இதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி உடனே அதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு அவங்க உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் அவங்க எங்களுக்கு தேவஸ்தானத்து பேர்லேயே பட்டா மாற்றி கொடுத்துட்டாங்க. அந்த தொடர்ச்சியாக நாங்கள் மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தோம். இவர் தான் பழனியப்பன், இவர் பேரில் கேஸ் போட்டிருந்தோம். இவருக்கு இந்த கோர்ட்டு தீர்ப்பு என்ன வந்ததுன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறையிலேருந்து தனி தாசில்தார் கொடுக்குற எந்த மனுவையுமே ஆய்வுக்கு உட்படுத்தணும், மறுபரிசீலனை செய்யணும். இது வரைக்கும் கொடுத்த உத்தரவு எல்லாத்தையுமே நீங்கள் ரத்து பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அமைச்சர் தான் வந்து கோவில் நிலத்தை மீட்டு கொடுத்தாருங்க. ஆமாம். ஆனால் அமைச்சர் மீது தான் புகாரே வந்திருக்கு. என்னன்னா, தனிநபருக்கு அவர் தான் வந்து பட்டா போட்டு 120 கோடி ரூபாய் சொத்தை அமைச்சரும் அமைச்சரோட அப்பாவும் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. மாரிதாஸ் முக்கியமாக குற்றம் சாட்டுறாரு. அதாவது மாரிதாஸ் எந்த அடிப்படையில் யார் சொன்னாங்கிறது அடிப்படையில் அவர் பேசியிருக்காருங்கிறது தெரியல. இந்த அமைச்சருங்கிறது இந்த அரசாங்கம் சிஎம் விஜய் அவர் தாவேக அரசாங்கம் வந்தது இப்போ 100 நாள் தான் ஆகுது. அமைச்சர் இப்போ தான் ஆகியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த சொத்து பிரச்சனைங்கிறது இன்றைக்கி ஏற்பட்டதில்லை. 2011 எஸ்பிடி கருப்பையாங்கிறவர் தனது அப்பா பேருக்கு ஒரு போலி பத்திரத்தை உருவாக்கி அப்பா தனக்கு கொடுத்ததாகவும் அதை அவர் வந்து மனைவி பேருக்கு இனாம் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் இது இன்றைக்கி 15 வருஷமாக இந்த சொத்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை சொத்து சம்மந்தமாக இந்த ஒரு சொத்து மட்டும் இல்லை, இன்னும் 10 ஏக்கர் அவங்க வந்து இதே மாதிரி கோயில் இடத்த இது பண்ணி பட்டா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வந்து 1978 வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்கினதா வேற சொல்லி. அதாவது 1978 வாங்கின சொத்துன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது 78 வந்து ட்ரஸ்டியாக இருந்தவர் கையெழுத்து போட்டதாக சொல்கிறதே தவறு. அவருடைய கையெழுத்தே ஃபொர்ஜரி. ரெண்டாவது, எஸ்பிடி கருப்பையா பேரில் அந்த பத்திரம் வாங்கலை. இன்னொருத்தர் பேரில் வாங்கின பத்திரத்துக்கு எஸ்பிடி கருப்பையாவுக்கு எழுதி கொடுத்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவே தவறான செய்தியை வச்சுக்கிட்டு அவங்க பட்டா மாத்திர முயற்சி பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே அதிகாரி ஆய்வுக்கு உட்படுத்தாமல் இவங்க கொண்டாந்த மனுவை பரிசீலனையும் பண்ணாமல் எங்களை விசாரிக்காமல் அவங்களே மாற்றி கொடுக்குறாங்க. அதனால் அந்த அதிகாரி மேலே கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கணும்.
நேற்று நியூஸ் அந்த மாரிதாஸ் நீங்கள் சொல்கிறவர் வந்து யூடியூப்பில் போட்டு பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நிகழ்வுக்கு அவருக்கு இந்த ஊருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் நாங்கள் இந்த கோயிலை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட இதுவோ பல சொத்துக்கள் காரைக்குடியில் இலுப்பக்குடி தேவஸ்தானத்துக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேலே சொத்து இன்னமும் இருக்குது. இது ஆக்குபேஷனுக்கு கிட்டத்தட்ட 2011 கேஸ் நடத்தி பார்ட்டியாக சேர்க்காமல் எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வாங்கி அந்த தீர்ப்பை வச்சு ஒரு போலி பத்திரம் ரெடி பண்ணி பட்டா மாற்றத்துக்கு முயற்சி பண்ணி முடியலை. கடைசியில் ஆர்டிஓ அது வந்து பட்டா கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காரு. அதை மீறி தலித் தாசில்தார் கொடுத்த லெட்டரை வச்சுக்கிட்டு டிஆர்ஓ பட்டா கொடுத்துருக்காங்க. அதுவே தவறு. அவர் எந்த அடிப்படையில் அது பேசுகிறாரு தெரியாது. அது முற்றிலும் கண்டனத்துக்குரியது. நாங்கள் நிர்வாகிகளும் இலுப்பக்குடி ஊர்க்காரங்களும் சேர்ந்து அமைச்சரை போய் வேண்டுதல் கொடுத்தோம், இந்த மாதிரி பண்ணணும்னு. ஒன்று இம்மீடியட்டாக கலெக்டரை கூப்பிட்டு அவங்களே நேர சிவகங்கை வந்து எங்களையும் வர சொல்லி உடனே தகுந்த நடவடிக்கை எடுத்து பட்டாவை மாற்றி 24 hours கலெக்டர் அன்றைக்கே ஒரே நாளில் எல்லாம் மாறிடுச்சு. அந்த பட்டா டிஆர்ஓ போட்ட பட்டாவை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி பழையபடியே இலுப்பக்குடி தேவஸ்தானத்துக்கு பேரில் பட்டாவை மாற்றி கொடுத்துட்டாங்க. இது அவர் சொல்ல 2 ஏக்கருக்கு மட்டுமில்லை, மிச்சம் மாற்றிருக்கு. இன்னொரு 9 ஏக்கர் இருக்குது. யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருக்கிற திரு மாரிதாஸுக்கும் இந்த இலுப்பக்குடி கோயிலுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. இல்லை இந்த மண்ணுக்கும் அவருக்கு என்ன தொடர்புன்னு தெரியல. எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு கோடியில் இருந்துக்கிட்டு ஒரு அவதூறை பரப்புறது மிகுந்த கண்டனத்துக்குரியது. ஏன்னா நாங்கள் போய் முறையிட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கூடவே இருந்து இந்த நில அபகரிப்பு பிரச்சனையை தீர்த்து கொடுத்த திரு பிரபு அவர்களுக்கு, மந்திரி பிரபு அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகத்துக்கும் மிகுந்த நன்றியை கடன்பட்டிருக்கோம். நாங்கள் அவதூறு பரப்ப வேண்டாம். இல்லை, அவர் எங்கேயோ இருந்து போகிற நியூஸு நல்லா அவர் யாரோ தகவல் கொடுத்து போகிறாரு. அதை எங்கள் நிர்வாகத்தில் வந்து கலந்துருக்கலாம். கோயில் நிர்வாகத்திலேயே கேட்டிருந்தா உண்மையை தெரிஞ்சு நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யார் மேலே வேணாலும் குற்றம் இருந்தால் குற்றம் சொல்லிட்டு போட்டோம். கோயில் விஷயத்தில் அரசியல் பண்ணுறது அழகாகவும் இல்லை. அரசியல் பண்ண 1000 விஷயம் இருக்குது. கோயில் விஷயம் தேவையில்லை.